இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் ஒரு வணக்கம் சொல்லுவோம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு உங்களோட சுயதொழில் சம்பந்தமான பயிற்சியில் ஈடுபடுற மாணவர்களுடைய திறமைகளை அதனுடைய ஆக்கங்களை தான் நாங்கள் இன்றைக்கு காணொலியில் கொண்டு வர போகிறோம். ஒவ்வொரு மாணவர்களும் எவ்வளவு காலமாக பயிற்சி பெறுகிறோம். இந்த பயிற்சியின் ஊடாக அவைகள் ஆக்கங்கள் அவைகள் தயாரிக்கப்பட்ட இதுகளில் சார்ந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டறிவோம். வணக்கம். இன்று எங்களுடைய ஜீவவுற்று அன்பின்கரம் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இலவச தையல் பயிற்சி நெறி வகுப்பு அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பான ஒரு காணொலியை நாங்கள் பதிவு செய்ய இருக்கின்றோம். எங்களுடைய ஜீவவுற்று அன்பின்கரத்தின் ஊடாக ஒரு 4 மாத பயிற்சி நெறியை கொண்ட ஒரு முதலாவது வகுப்பு நிறைவுற்று ஒரு திறமையான மாணவர்களை நாங்கள் வெளியேற்றி தற்பொழுது 2வது பயிற்சி நெறியிலே தற்பொழுது 10 மாணவர்கள் எங்களுடைய இன்றைய இந்த தையல் பயிற்சியில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் எங்களுக்கு ஒரு வளமான ஒரு ஆசிரியர் அணியை கொண்டு நாங்கள் சிறந்த மாணவர்களை வெளியேற்றி அவர்கள் இதனூடாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களே ஏற்படுத்தி கொள்ளுகின்ற அந்த உயரிய நோக்கத்தோடு எங்களுடைய நிறுவனமும் எங்களுடைய நிறுவன ஸ்தாபகர் எங்களுடைய நிறுவனத்திலே வேலை செய்கின்ற ஊழியர்களும் இணைந்து நாங்கள் இந்த வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம். அந்த ரீதியில் நாங்கள் இன்றைய தினம் உதயம் யூடியூப் சேனல் நிறுவனத்தின் ஊடாக நாங்கள் ஒரு காணொலியை பதிவு செய்வதற்காக இருக்கின்றோம். உலகம் வாழ்கிற உறவுகள், நாயகத்தினர் வாழ்கிற உறவுகள் இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஒரு விசேட ஒரு ஒளிபரப்பாக தான் இருக்கும் என்றால் நாங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமைகள் சார்ந்த விடயங்களை கொண்டு வந்துட்டோம். ஜீவவுற்று அன்பின்கரம் தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய முறையில் தனித்துவமாக தாங்கள் வாழக்கூடிய ஒரு சுயதொழில் ஊக்குவிப்பு பயிற்சி இங்கே எல்லாமே வந்து இலவசமாகத்தான் பயிற்சிகள் வழங்கப்படுது. டீச்சர் இங்கே நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு மாணவனுக்கு கூட பயிற்சியை எடுக்க ஒரு காலம் ஒரு மாணவன் வீரமாக பயிற்சி வச்சு அதிலிருந்து வெளியேறி அவள் தான் போய் தன்னிச்சையாக தொழில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு மாணவனை உருவாக்குறது இவ்வளவு காலம் ஆகும். 3 மாதம் இப்போ இந்த வகையில வந்து ஒவ்வொரு மாணவர்களும் வந்து இப்போ ஒரு மாதத்திலே இவ்வளவு நாளைக்கு பயிற்சி ஈடுபடுத்துகிற ஒரு மாணவர்கள் ஒரு மாதத்திலே 20 நாளில் இவ்வளவு பேர் இந்த காலத்தில் பங்கேற்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு 10 பேர் படிக்கணும். அவையால் 10 பேரும் அவையால் தங்களோட சான்றிதழ்கள் எல்லாம் இருக்குதோ சான்றிதழ்கள் அரசு சான்றிதழ்கள் 3 மாதம் இருக்குது. 3 மாதத்திலையும் வந்து 20 நாளைக்கு மேல வகுப்புக்கு வரையணும். மாணவர்களாம் பிடிக்கும் வகுப்புக்கு வரையணும். ஆனா காலையில இருந்து 8 மணியில இருந்து 1 மணி மட்டும் இந்த இதற்கான மாணவர்களுக்கான இதுல நீங்கள் என்னென்ன விதமான தொழில் இதுகளை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க? சட்டை அப்படி பாவாடை அப்படி என்னென்ன முறைகள் என்றால் இது உங்களுக்கு பெரிய பெரிய ஓடசுகள் எல்லாம் வர வேணும். ஏற்கனவே நாங்கள் இப்ப 2வது வகுப்பு பயிற்சி நிறைவு இப்ப நடைபெற்று கிட்டத்தட்ட 1.5 மாதம் நிறைவுற்று இருக்குது. இப்ப நீங்கள் இவையல் இந்த 1.5 மாத நிறைவுல இவையல் என்ற அந்த திறமைகளை நீங்கள் பார்க்கலும் அவர்கள் அதுக்குரிய ஆவணங்களையும் அதை வச்சிருக்கணும். உண்மையில நாங்கள் இந்த முதலாவது பயிற்சி நிறைவுற்று வெளியில போன பட்ச அவர்களுடைய பாடசாலைக்கு தேவையான தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான உடைகளை அவையல் அவர்களே தச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அப்ப அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. நாங்கள் இந்த நிறுவனத்தால மிகவும் சிரமப்பட்டு நாங்கள் இதை செய்து அவர்களை வெளியே விட்டதற்குரிய ஒரு பெருவேறு உண்மையில ஒரு வெற்றிகரமான செயல். அவர்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை அவர்கள் தாங்களே தைத்து கொடுப்பதாகவும் அவர்களே எங்களுக்கு வாக்குறுதி தந்து அதை உறுதிப்படுத்தி இருந்தார்கள். உண்மையில அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய நிறுவனத்தால செய்யப்படுற இந்த சேவையினுடைய பெருவேறு அதுதான். அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இதனுடைய நோக்கம். அதனுடைய ஒரு அடித்தளமாக 2வது வகுப்பும் அதை அவர்கள் நிச்சயமாக அதைவிட ஒரு மேலான ஒரு திறமையான மாணவர்களை நாங்கள் இந்த பட்ஜெட்டினூடாகவும் வெளியேற்றி விடுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு திறமையான ஆசிரியர் எங்களிடத்தில் இருக்கின்றார். அவர் திறமையான தங்களுடைய பணிகளை செய்து கொண்டு வாரா. இப்ப நீங்கள் அவைன்ற அந்த தச்ச ஆடைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த 1.5 மாத நிறைவில் அவையில் என்ன மாதிரி அதில் தச்சிருக்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து காட்டுங்க. ஆரம்ப தையல்ல இருந்து அந்த கற்பிக்கப்பட்டு அவர்கள் தாங்களே
மிக அழகாக நல்ல நிறம் வாய்ந்த மிகவும் வடிவான ஒரு சட்டை, அழகான சட்டை. இந்த ஒரு இப்படி ஒரு உடுப்பை நீங்கள் வெளியில வாங்குவதனால எவ்வளவு முடியும்? வெளியில நாங்கள் இப்படியே போய் கடையில் எடுக்கிறேன்னு சொன்னா 1700 இந்த பெருமதி. இப்ப நாங்கள் இப்ப துணி ஜீவோட்டால தந்தபடியா இவையண்ட தையலோட துணி அவையண்டபடியா இப்ப வேலுக்குரிய எங்களோட ஜீவோட்டு செய்யற உதவி அதுதான் எங்களுக்கு. பாடசாலை சீருட ஓகே. முதலாம் ஆண்டு பிள்ளைக்குரிய யூனிஃபார்ம். ஒன்றரை மாசம் இன்னும் 1.5 மாசத்துக்கு இன்னும் 5 நாள் கிடக்கு. இந்த ஆடைகளை நீங்கள் கடையிலே கண்டிருப்பீர்கள். பார்க்கிறது எல்லாம் அந்த ஆடைகளுடைய பெயர்கள் இதெல்லாம் பார்க்கிறேன். அதுக்கான உறவுகள் மிக அழகாக உடம்போட செய்யக்கூடிய மாதிரி ஸ்டைலாகத்தான் எல்லாம் வந்து கழுத்துகள் எல்லாம் வந்து அப்படி கடையிலிருந்து இந்த கொடுக்குறது அதே மாதிரி கைவேலையில செய்யறோம். கைவேலையில செய்யறீங்க. டிசைன்கள்லாம் போட்டு வச்சிருக்கீங்களே கையில் அழகு எல்லாத்தையும் கிடையாது, எல்லார்டையும் கிடையாது. முழு பேரும் அந்த கை இது கைவேலையும் செய்திருக்கணும். இப்பதான் ஆரம்பமா போட்டு கொண்டு இருக்கணும். பாவாடைக்குரியது, சாரி பாவாடைக்குரியது, பூ போடினா அதே இது கை வேலைப்பாடுகளை வேண்ட பூ பூ போடுறோம். அப்படி இல்ல, 2 பகுதியும் போடுற. இப்பதான் அந்த மிஷின் தையலையும் கொடுத்து கை தையலும் கொடுத்துருக்கிறேன். ஓ இல்ல கை தையல், இது கையால தைக்கிறது. நம்ம என்ன தாங்கள் பாவிக்கிற உடுப்பு தானே, அப்ப டிசைனும் மாத்தி இருக்கீங்கன்னா மற்றபடி அவையவே அளவு. ஓகே. அது அந்த குவாலிட்டியான துணி தந்தது எங்கட ஜீவ வீட்டு. இப்ப நாங்கள் முதலாவது மாதத்துக்கு 2வது மாதத்துக்கு கை தையல்கள் கை தையல் ஒன்றே இல்லையா, கொப்பி ஒன்றே இல்லையா, கை ஒட்டே கொண்டு இல்லையா. இங்கே மாணவர்கள் வந்து பாடசாலை எல்லாருமே வந்து பாடசாலை அனைத்தும் வித்தியாசமா இருந்தாலும் ஒரே முறைகளுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமா வந்து வாழ்த்துகள். அழகான தோட்டத்தோடு கட்டையால் வந்து அலங்கரிக்கப்பட்டது. எல்லாம் கூட பிரதேசங்கள்ல வந்து இந்த பிள்ளைகள்கிட்டயே நீங்கள் தைக்க ஓடரை கொடுக்கலாம். என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள அத்தனை மாணவர்களும் பாடசாலை ஒரே மாதிரி உடல்ல தைக்கிறந்தாலும் சின்ன சின்ன வித்தியாசங்களோட அதுக்கேற்ற மாதிரி கலர்களை கொடுத்து தான் தைக்கிறீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரே கலரிங்கில் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் வந்து மிக வித்தியாசமானது. இது கொஞ்சம்
இந்த கை வந்து கொஞ்சம் நீளமாக பண்ணணும். அதனால வெயில் காலமாக இருக்கிற வழியாக புதுசிலிப்பாக விடலாம். கொஞ்சம் ஆக்களுக்கு அந்த குருவல் வராது நல்ல ஆடை. இதில் அதுக்குள்ளே ஒரு போண்டு விட்டுருக்கிறவன் இந்த விலைக்கு நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் வந்து இந்த ஜீவவுற்று அன்பின் கரத்தினுடைய தையல் பயிற்சி நிலையத்தினுடைய மாணவர்களுக்கான பயிற்சி நிலையத்துக்குள்ளே நாங்கள் உள்நுழைந்து இன்று அவர்களுடைய செயல்பாடு கற்றல் அவர்கள் கற்றுக்கொண்ட விதத்தினுடைய அந்த அந்த பயன்பாட்டின் முறைமை அதுக்கான பலனை நாங்கள் இதில் வந்து நாங்கள் இப்போ எல்லா மாணவர்களுடைய செயல்பாடுகளையும் பார்த்திருக்கிறோம். மிக 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 ரொம்ப அற்புதம், அழகானது, மிக ஆரோக்கியமானது. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மாணவிகளும் தங்களை தாங்களே நிர்வகிக்கக்கூடிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழில். எந்த காலத்திலும் எப்பவும் வேலை செய்யக்கூடிய 2 தொழில். அதிலே ஒன்று இந்த தொழில், மற்றது ஒன்று சைக்கிள் கடை. எப்பவும் வந்து சைக்கிள் பஞ்சரா போனா விட்டவும். அப்ப இந்த வகையில மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள், ஜீவனைக்கு வாழ்த்துக்கள். இதை போதனை ஆசிரியர் உங்களுக்கு போதிச்சு மிக கற்பிச்சு மிக அன்போடும் செந்தளிப்பா சிரிச்ச முகத்தோடும் உங்களை ஒரு வெறும் ஆக்களா அனுப்பாமல் பெருமதி மிக்க மனிதர்களாக ஜீவவுற்று அன்பின் கரம் வந்து உங்களை வெளியேற்றுவதோடு நீங்கள் தன்னிச்சையா தனியாவே நீங்கள் வாழக்கூடிய முறை. ஒரு மிஷின் ஒன்று கிடைச்ச உடனே நீங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு உங்களோட தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிக மிக ரொம்ப அற்புதம். புலம்பெயர் உறவுகளே, நாங்கள் மீண்டும் உங்களுக்கு சொல்றது என்னென்றால், இவைகளுடைய அர்ப்பணிப்பு ஒவ்வொன்றும் அடையாளமாக இங்க காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்திலே வந்து உண்மையில வந்து வேலை இல்லை, ரோட்டு வழியா நிற்கிறது, அங்க இல்லை இங்கே இல்லைன்னு திரிகிற ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு அவர்கள் அந்த மாணவிகள் வந்து வெளியிலே எங்கேயும் திரிஞ்சு தங்களுடைய வீண் நேரங்களை போக்காமல் இவர்களும் இந்த சமூகத்திலே வாழ்ந்து இவர்களுக்கு கூடாக அடுத்த மாணவர்களை இவர்கள் உருவாக்கக்கூடிய முறையில தான் இந்த ஆசிரியர் வந்து மாணவிகளுக்கு கற்பிச்சிருக்கிறார். இதுல வந்து எந்த குறையும் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா இல்ல. மிக நான் உடவில் சுண்ணாத்துல நிறைய புடவை கடை என்ன அங்கதான் பெரிய அளவில் இருக்கு. ஆனா இதுலயே ஒரு குற்றத்தை சொல்லி அதில் அந்த உடுப்பை எடுக்காம போனா இந்த கண் பார்வை குறைவா இருக்க வேண்டாம். எல்லாமே மிக மிக அழகாகவும் கழுத்துகள் எல்லாம் நல்ல வடிவாவே தச்சிருக்கணும். இதுல ஒரு பக்கம் தூங்கலாம், ஒரு பக்கம் அப்படியாவும் இல்லை. நன்றி. உண்மையில ஒரு மாணவி அந்த பயிற்சியை முழுமையாக பெற்று வெளியில செல்வதற்கு 3 மாத காலம் தேவையா இருக்கிறது. ஆனா 1 மாதமும் 5 நாள் குறைஞ்ச 35 நாளைக்குள்ள ஒரு 3/4 இடத்தை வந்து குடிச்சிட்டினா. 3/4 என்று சொல்வதை விட இந்த நாக்கு பலதாப்படும் முழுமையா பெற்றுட்டின. வேணா இனிமே சாரி பிளவுஸ் அடிச்சிட்டினவன்டா பெரிய வெற்றி. மற்றது இதிலே நாங்கள் ஆடைகளை உங்களுக்கு மனைவி பிள்ளைகளுக்கு தானே நாங்கள் வேண்டி பாவிக்கிறோம். இந்த ஆடைகள்ல எந்த விதமான நூலோட்டங்களோ அல்லது தூக்கமோ அது கூடி குறைஞ்ச அப்படியான ஒரு தையல் ஒன்றையும் காண இல்லை. இது சம்பந்தமா இந்த மாணவியிட்ட நாங்கள் கேட்டறிவோம். இப்போ உங்களுக்கு எவ்வளவு நாளை இப்போ அது தொடங்கி எவ்வளவு நாளைக்கு பிறகு நீங்கள் இப்படி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு பார்த்துக்கிறேன் தெரியப்படுத்தும். எங்களுக்கு 3ஆம் மாதம் 14ஆம் தேதி இந்த தையல் வகுப்பு ஆரம்பமானது. அதுலேருந்து இவ்வளோ காலத்துக்கு நாங்கள் 35 துண்டு தையல் விளையிருக்கிறோம் ஆரம்பம். இதை விட அது விளையி அதுக்கு பிறகு நாங்கள் ஏழை சட்டை வெட்டி தொலையினாங்க. இப்போ இந்த குடா வெட்டி சட்டை, இப்போ இந்த டொப் தைச்சு பிள்ளை ஜீன்ஸ் தைச்சது, இப்போ இந்த ப்ளீஸ் பிடிச்ச பாவாடை தைச்சு, நாங்கள் இப்போ இந்த யூனிஃபார்ம் தைச்சது. அப்படி நாங்கள் ரொம்ப தைச்சிட்டோம். எங்களுக்கு அந்த ஆசிரியரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தபடியாக அவள் நல்ல திறமையாக எங்களுக்கு சொல்லி தந்தபடியாக நாங்களும் அதை செய்து கொண்டு போகக்கூடிய மாதிரி. மற்றது அவள் எங்களுக்கு செய்ய மாட்டாதா கூட சேர்ந்து அவாவும் அவியலோடு சேர்ந்து போய் கொண்டபடியாக எல்லாரும் அது செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு எங்களுக்கு இந்த விரைக்குள்ள தையல் மிஷினில் காலாட்டவே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஊசி பிடிச்சி வீட்டில் நாங்கள் தையல் ரெண்டாலும் என்ன செய்கிறோம், சும்மா தைச்சி போட்டு போடுறது, ஒன்றும் தெரியாது. அப்படி வந்து நாங்கள் இன்றைக்கு புலத்துக்கு தைச்சிருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு எங்களோட ஆசிரியர் இந்த ஜீவவுற்று நிறுவனம் தான் முக்கிய காரணம். அதற்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மென்மேலும் அவை இந்த சேவை தொடர வேணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கூப்பிட்டு வந்து நாங்கள் நாங்கள் ஒரு தனித்து சுயமாக சொல்லி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த ஜீவவுற்று நிறுவனத்தை நாங்கள் இன்றைக்கும் வாழ்நாளில் மறக்க இல்லாது. அவிகள் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இலவசமாக எங்கேயுமே தையல் பழக இல்லாது. எங்கேன்னு சொன்னாலும் நாங்கள் காசு கொடுத்து தான் பழகணும். இப்போ துணிகள் எல்லாமே இலவசமாக தெரியணும். அப்போ நாங்கள் இங்கே வந்து பழகிற மட்டும்தான் எங்களுக்கு வேலை, மற்றபடி எல்லாமே அவை தான் தெரியணும். அப்போ அவிகள் இப்படி செய்யக்குள்ள நாங்களும் அதை ரெண்டும் கருத்துமாக பழகி அதை டீச்சருக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்து நாங்களும் எதிர்காலத்தில் ஒரு தையல்காரராக இருந்து நாங்களும் எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இதை கொண்டு நாங்களாம் இதை
மென்மேலும் செய்ய வேணும். இதை போல எங்களை போல இருக்கிற இன்னும் பல ஆட்களுக்கும் அவையோட சேவை தொடர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஜீவோட்டு நிறுவனத்துக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். இது போன்ற பல மாவட்டங்களிலும் இப்படிப்பட்ட ஸ்தாபனங்களை ஆரம்பித்து இப்போ நிலைவிட்டு போயிருக்கிறவங்களோட மக்களுக்கு ஒரு அடிப்படை நம்பிக்கையை கொடுக்கணும்ன்றது ஜீவோட்டு அன்புங்கிறதுட்ட கேட்டு இதுவரை நேரமும் எங்களுடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள், நாங்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே உடுப்புக்குளம் என்ற மாவோலி என்ற இடத்திலே வந்து அணும்பில் மிக அழகாக நாங்கள் வந்து இந்த பயிற்சி நெறிகளை பார்வையிட்டு எங்களோட உலகெங்கும் வாழுகிற தாயத்தில் வாழுகிற உறவுகள் எல்லாரும் இந்த பயிற்சியிலே ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்துகிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் நாங்கள் பார்த்ததுக்கு அமைவாக எல்லாம் சிறப்பு. ஈவன் நன்றி. புலம்பெயர் உறவுகளை நீங்கள் நம்பி பயணிக்கலாம். நிறைய பண உதவிகளை செய்யுங்க. நிச்சயமாக இவர்களை கொண்டு ஏனைய பிரதேசங்கள்லேயும் பயிற்சி ஆசிரியர்களாக மாற்றி போரில் பாதிக்கப்பட்ட தங்கச்சி துடியோட கால் இல்லாத இருக்கிறா. அதே மாதிரி அவாக்கும் நாங்கள் ஒரு தையல் பழக்கி அவாவை தன்னிச்சையா வாழ வைக்கணும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. மீண்டும் ஒரு காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம். நன்றி. இன்று எங்களிடத்தில் வருகிற அந்த உதயம் யூடியூப் சேனல் அமைப்பினருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய ஜீவோட்டு அன்பின்கரம் நிறுவனத்தினூடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 2வது பயிற்சி நெறியினுடைய அரைவாசி கட்டத்தை தாண்டி நிற்கின்ற இந்த வேளையில் உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாணவர்களுடைய அந்த திறமையும் அவர்கள் அந்த தையலில் இருக்கின்ற ஆர்வமும் எங்களை மேலும் இன்னும் ஒரு பட்சையும் கொண்டு போறதுக்கு அல்லது அவர்களுக்கான வேலை செய்வதற்கு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்காக புலம்பெயர் தேசத்திலிருந்து உதவி செய்து கொண்டிருக்கிற SQM ஃபவுண்டேஷன், மிஷன் மெயில், டென்மார்க் பிரான்சிஸ் ஐயா, அத்தோடு எங்களுடைய ஸ்தாபகர் பெல்ஜியம் ஜெஜீவன் ஐயாவுக்கும் எங்களுடைய மனநிறைந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் இவ்வாறான வேலை திட்டங்களை எங்களுடைய நிறுவனத்தினூடாக செய்வோம். அவ்வாறானவர்களுக்கு உதவி செய்வதற்கு புலம்பெயர் உறவுகள் மேலும் கரங்கோர்த்து இன்னும் இந்த நிறுவனத்தை நாங்கள் வளர்ப்பதற்கு உதவி செய்ய முடியும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி.